ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த புதினாவும் இந்த தேங்காவும் வச்சு ஒரு சட்னி ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். எதுவுமே இல்லை சட்னி ரெடி பண்ண. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது தான் சரி புதினா இருந்தது, இதை போட்டு ஒரு துவையல் ரெடி பண்ணிடலாம். சட்னிக்கும் ஆகும், துவையலும் செஞ்சுக்கலான்னு இதை ரெடி பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க இதை ரெடி பண்ணலாம். என்ன டிஃபன் காலையில்? இன்றைக்கி சூப்பரான இட்லி தான். இன்றைக்கி பாருங்கள், நல்லா ஆவி பறக்க நல்லா சூப்பரான இட்லி தான். இன்றைக்கி எங்கள் மருமகள், எங்கள் பையன் எல்லாம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, எங்கள் பேத்தியெல்லாம். அதனால இன்றைக்கி எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் இட்லி. எப்போவுமே நம்ம வீட்டில் துணி போட்டு இட்லி செய்கிறது தான் பழக்கம். சரி, இன்றைக்கி ஆயில் போட்டு செய்யலாமேன்னு கொஞ்சம் ஆசையாக இருந்தது. அதனால இன்றைக்கி ஆயில் போட்டாச்சுங்க. இன்றைக்கி சூப்பரான சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதை பாருங்கள், நல்ல சூப்பரான புதினா சட்னி தான். இந்த சட்னிக்கும் இட்லிக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், துவையலும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது மதியம் துவையலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு. இதில் புதினா மட்டும் போடலைங்க, இதில் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு செஞ்சுருக்கேன். ஏன்னா நல்லா பித்தத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது, பசியும் தூண்டும். இன்றைக்கி மசால் வடை தாங்க செஞ்சுருக்கோம். கடலப்பருப்பு போட்டு நல்லா சூப்பரான மசால் வடை தான். வாங்க, நம்ம வீட்டில் இட்லி, புதினா சட்னி, மசால் வடை, சூப்பராக டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.